என் குருநாதர் சிவவாக்கியரின் ஆசியுடன் இந்த பதிவை நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா டூல்ஸ் பற்றி பார்க்குறோம். அதாவது ஏசி ஃப்ரிட்ஜ் கோர்ஸ் அப்படின்றத பார்த்துன்னு வரோம். 21 வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோ வந்து நம்ம கரண்ட்டை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து டூல்ஸ் ஏசி ஃப்ரிட்ஜுக்கு என்னென்ன டூல்ஸ் உபயோகப்படுத்தணும், அந்த டூல்ஸு எப்படி பயன்படும், எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ கடைசியில் வந்து யூனிட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறதும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஏசி ஃப்ரிட்ஜுக்கு இந்த டூல்ஸ் இருந்தாலே போதுமானது, அதிகமான டூல்ஸ் தேவையில்லை. இதை வச்சுட்டு நம்ம நார்மலாகவே வேலை செய்யலாம். சரி, என்னென்ன டூல்ஸ் பார்க்குறோம்? ப்ரெஷர் கேஜி, காம்பவுண்ட் கேஜி, கனெக்ஷன் ஹோஸு, சுவிட்சிங் டூல்ஸு, ஃப்ளாரிங் டூல்ஸு, கிளாம் மீட்டர், வேக்கம் பம்பு, வெல்டிங் டார்ச், அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர், கேஸ், சர்வீஸ் சிலிண்டர், அலைன் கீ, சிலிண்டர் கீ. சரி, இப்போ இந்த ப்ரெஷர் கேஜி அப்படின்னு பார்த்தா இதுதான் ப்ரெஷர் கேஜி. இதில் இருக்க இதுதான் ப்ரெஷர் கேஜி. இது வந்து காம்பவுண்ட் கேஜி. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ப்ரெஷர் கேஜினா சிவப்பு கலர் இது இருக்கும், காம்பவுண்ட் கேஜினா நீல கலர் போட்டிருக்கும். இது என்னென்ன உபயோகப்படுத்தணும், எப்படி யூஸ் ஆகுன்றதை நான் இதிலேயே சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஹோஸு. கனெக்ஷன் ஹோஸ் வந்து ஒரு 3 ஹோஸ் இருக்கும். அது என்னென்ன ஹோஸு, எதற்கான ஹோஸு எப்படின்றதும் எப்படி பயன்படுத்தணுன்றதை நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து கனெக்ஷன் ஹோஸ் சொல்லியாச்சு. அடுத்து சுவிட்சிங் டூல்ஸ். சுவிட்சிங் டூல்ஸும் ஃப்ளாரிங் டூல்ஸும் இதான். இதில் வந்து சுவிட்சிங் டூல்ஸ் இருக்கும், ஃப்ளாரிங் டூல்ஸும் இருக்கும். இதான் வந்து பில்லரு. இது அப்படியே இருக்கும், இதை அப்படியே பார்த்துக்கலாம் நீங்கள். இதுலேயே எல்லா விதமான இதுவும் இருக்கும். இதுவும் சுவிட்சிங்கும் ஃப்ளாரிங்கும் இதில் போடணும். எப்படின்றதும் இதை சொல்கிறேன் இப்போது. அடுத்ததான் கிளாம் மீட்டர். இதான் கிளாம் மீட்டர். இந்த கிளாம் மீட்டர் வந்து என்ன உபயோகப்படுத்தணும், எதுக்காக உபயோகப்படுத்தணுன்றதும் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வேக்கம் பம்பு. இதான் அந்த வேக்கம் பம்பு. அதாவது கேஸு ஃப்ரிட்ஜ்லேயும் ஏசிலையும் வளிமண்டலில் இருக்கிற காற்றை வெளியேற்றிட்டு பிறகு தான் வேக்கம் போட்டுட்டு தான் நம்ம வந்து கேஸ் ஃபில் பண்ணணும். அதுவும் நான் உங்களுக்கு என்னென்னு டெமோ காட்டுறேன். இதான் வெல்டிங் டார்ச்சு, வெல்டிங் அடிக்கிறதுக்கு உபயோகப்படுற டார்ச்சு. இது வந்து நம்ம எல்பிஜி இதில் மாடி தான் நம்ம வெல்டிங் அடிக்கணும். இது வந்து தடுப்பு, அனல் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு விதம். அடுத்தது வெல்டிங் டார்ச் பார்த்தாச்சு. அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர். இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் வந்து 2 இருக்கணும், 2 உபயோகப்படுத்தணும். இதான் அந்த அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர். அடுத்தது சிலிண்டர். கேஸ் சர்வீஸ் சிலிண்டர்னா இது மாதிரி ஒரு 4-5 சிலிண்டர் இருக்குது. எல்லாமே நான் காட்டுறேன். இது வந்து நம்ம தேவையான கேஸ் பிடிச்சிக்கலாம் இதில். அடுத்தது அலன் கீ. இது 2 தான் அலன் கீ. 2 போதுமானது. 4-5 அலன் கீ போதுமானது. எல்லா ஏசிக்குமே இது 2 தான் வரும். அடுத்தது சிலிண்டர் கீ. இந்த சிலிண்டரை உபயோகப்படுத்துகிற திறக்கிறதுக்கு மூடுறதுக்கான கீ இது. சரி, இது மட்டும்தான் டூல்ஸு. இன்னும் இருக்க டூல்ஸு அதெல்லாம் பேசிக்காக தேவையில்லை. இதை வச்சுனா எல்லா பொருளும் நம்ம பண்ணிட்டு வந்துடலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டூல்ஸும் எப்படி உபயோகமாகும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்க்க போகிறது காம்பவுண்ட் கேஜி. இதான் ரொம்ப முக்கியமான கேஜி. இந்த காம்பவுண்ட் கேஜி தான் எல்லாத்துக்கும் உபயோகப்படுது. அதாவது நம்ம கேஸ் ஏற்றுறதுக்கும் சரி, அடுத்து கேஸை திறந்து விடுறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த காம்பவுண்ட் கேஜி தான் தேவைப்படும். வேக்கம் பண்ணுறதுக்கும் காம்பவுண்ட் கேஜி தான் வரும் ஏற்றணும். அதாவது எப்படின்னா, இந்த முள்ளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே போயிருக்காது. இங்கேருந்து 0லேருந்து ஆரம்பித்து இப்படி போகும். இதுக்கு கீழே 10, 20ன்னு 30ல் முடியும். ஒரு ஏசிலையும் சரி, ஒரு ஃப்ரிட்ஜ்லேயும் சொல்லி இருக்கும். நீங்கள் எல்லாம் புதுசாக ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில் இருக்கிற காற்று வந்து உள்ளே போயிடும். அந்த காற்றெல்லாம் நீங்கள் வேக்கம் பண்ணி இந்த மாதிரி வேக்கம் பம்பை வச்சு நீங்கள் எடுத்த பிறகு தான் நீங்கள் ஏற்றணும். அப்போ வேக்கம் பண்ணும்போது இந்த 0ல் இங்கே இருக்கிற 0ல் இருக்கிற முள் கீழே 30ல் வந்துடும். அப்போது வெளியில் இருக்கிற வளிமண்டல காற்று எதுவுமே அந்த ஃப்ரிட்ஜ்லேயும் ஏசிலையும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் அடுத்தது கேஸ் ஃபில் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றா இந்த கேஜை பயன்படுத்தி. இப்போது கேஜில் 2 பக்கம் வரும். இதுக்கு நேராக ஒன்று இருக்கும். இங்கே படத்தில் பார்த்தா புரியும். நேராக இருக்கிறதுல நீங்கள் கேஸ் ஏற்றுறதையும், அடியில் இருக்கிறத எந்த சாசனத்தில் நீங்கள் பொருத்த போகிறீங்களா, எந்த பொருளில். இப்போ இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜோட கம்ப்ரஸர். அப்போ ஃப்ரிட்ஜோட கம்ப்ரஸர்னால் இந்த கீழே இருந்து பாயிண்ட் 8 வந்துட்டு ஓஸ் 8 வந்து அந்த ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸரில் கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா புரியும். இதில் நம்ம இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஏற்றுற 134 கேஸு. நம்ம இதில் வந்து இப்படி கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடியில் இருக்கிற ஓஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஓஸ் வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மட்டும்தான் உபயோகமாகும். கேஸ் சார்ஜ் ஏற்றுறதுக்கும் இல்லை காற்று பிடிக்கிறதுக்கும், மற்றது வேக்கம் பண்ணுறதுக்கு தான் இந்த கனெக்டிங் ஓஸ் ஆகும். இப்போ இதை வந்து எடுத்து வந்து நேராக ஒரு கம்ப்ரஸரில் கொடுத்துடணும். பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்திங்க, இது வந்து
காம்பவுண்ட் கேஜில் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கேஸ் ஏற்றும் போது இந்த வால்வு, அதாவது ஓப்பன் க்ளோஸ் வால்வுக்கு நேராக இருக்கிற ஓஸ்லேட் வந்து நேராக வந்து நீங்கள் கேஸ் ஏற்றுறதுல சிலிண்டரில் போட்டணும். அதாவது இந்த சிலிண்டர்லேயும் சரி, இல்லை இந்த சிலிண்டர் ஏதாவது சிலிண்டர் பயன்படுத்தி எந்த கேஸ் பயன்படுத்துகிறீங்களோ அந்த கேஸ் இதுக்கு தூரத்தில் நீங்கள் போட்டணும். அடியில் இருக்கிற ஓசெட் போய்ட்டு நீங்கள் ஒரு கம்ப்ரஸர்லேயோ இல்லை ஏசிக்கு ஏற்றுறதா இருந்தாலும் நீங்கள் எதுவுமே ஜாயின் பண்ணிடணும். இந்த பைப் கட்டர் உபயோகப்படுத்தி தான் நம்ம வந்து குவார்டர் பைப்பு, ஆஃப் இன்ச்சு பைப்பு, நிறைய பைப் வரும். ஏசி ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் ஏசி ஃப்ரிட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குவார்டர் பைப் தான் வரும். ஏசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பைப் வரும். குவார்டர் பைப்பு, ஆஃப் இன்ச்சு பைப்பு, 5/8 சொல்லி நிறைய பைப் வரும். அது ஏசி நம்ம சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பைப்பெல்லாம் காட்டுறேன். இப்போ இந்த கட்டரை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா கட் பண்ணுறதுக்கான சாதனம் இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி போடணும். கட்டான பிறகு என்ன பண்ணணும், நோஸ் பிளேயர் வச்சு நம்ம லைட்டாக அப்படியே டீச் பண்ணணும். பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போது கட் பண்ணியாச்சு. இதோட வேலை என்னென்னா கட் பண்ணுறது மட்டும்தான் இதோட வேலை. சரி, அடுத்து சுவிட்சிங் டூல்ஸும் ஃப்ளாரிங் டூல்ஸும் பயன்படுத்த விதம் பார்ப்போம். சுவிட்சிங்னா என்னென்னா, இதை வந்து இப்போ இந்த பைப்பையும் சில நேரத்தில் ஒன்றாக வேண்டியதாக வரும். வெல்டிங் அடிக்கிறதுக்கு ஒன்றாக வரணும். அப்போ இது உள்ள ஒரு கப்ளிங் பண்ணணும். இந்த கப்ளிங் பண்ணுறதுக்கு பேர் தான் சுவிட்சிங் பேர். இதை வந்து கப்ளிங்னா இதை பெருசு பண்ணி இது உள்ளே போகும். அதுதான் சுவிட்சிங் பேர். இந்த சுவிட்சிங் டூல்ஸ் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் நார்மலாக வந்து நான் 2 டைப்பும் வச்சுருக்கிறேன். இதை பயன்படுத்தியும் நம்ம பண்ணலாம். இப்போ சுவிட்சிங்னா இந்த இருக்குது. இதில் வந்து நிறைய தொலை இருக்கும். அதாவது குவார்ட்டரு, ஆஃப் இன்ச் குவார்ட்டர் பைப் இருக்கும், 3/8 இருக்கும், நிறைய விதம் இருக்குது. அதே மாதிரி ஆஃப் இன்ச்சுக்குன்னா பெரிய பைப்புக்குன்னா இதில் வச்சு போடணும். 5/8, 3/8ன்னு சொல்லி நிறைய வரும். இது நிறைய அந்த ஹோல்ஸ்லேயே வந்து உங்களுடைய நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போது நம்ம இதை சுவிட்சிங் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து ரொம்ப எளிதான முறை. ஓகே, அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும். இது மாதிரி எடுத்துகிட்டு இதை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். 150 ரூபா தான், அது கம்மியான விலையில் விற்கும். வாங்கிக்கின்னு இந்த மாதிரி உடனடியாக நீங்கள் ஈஸியாக அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சுவிட்சிங் பண்ணியாச்சு. இது வந்து என்ன ஆகும், 2 ஒன்றாயிடும். இப்போ இதில் வச்சு நீங்கள் வெல்டிங் அடிக்கலாம். வெல்டிங் அடிக்கிற முறையே சொல்கிறேன், ஓகேவா? அடுத்தது வந்து ஃப்ளாரிங் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இப்போ ஃப்ளாரிங்னா இந்த பைப்பில் ஒரு ஏசி ஒரு நெட்டை எடுத்து நம்ம இந்த பைப்பை வந்து இது கூட கனெக்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த நெட்டை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஃப்ளாரிங். இதில் போட்டுட்டு நம்ம ஃப்ளாரிங் பண்ணால் இதில் சேர்க்கலாம். இப்படி மாட்டுட்டு இது வெளியே வராமல் இருக்கிறது தான் ஃப்ளாரிங் பண்ணுறது. அது எப்படின்னு பார்ப்போம். ஃப்ளாரிங் பண்ணுறது, இப்போ இது 1/2 இன்ச்சு பைப்பு. நீங்கள் என்ன பண்ணணும், 1/2 இன்ச்சு ஹோல்ஸ் எடுத்துக்க வேண்டியது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக 1 mm வரணும். கரெக்டாக வெளியே வைக்கிறது இந்த தடத்திலிருந்து நம்மளுக்கு 1 mm வரணும். நல்லா பார்த்துங்க, இந்த பைப்பு வந்து 1 mm தான் வெளியே இருக்கணும். இந்த பேஸோட 1 mm தான் வெளியே இருக்கணும். 1 mm, அதுக்கு மேலே வரக்கூடாது. அப்படியே வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளாரிங் நெட்டு, இது பேர் வந்து ஃப்ளாரிங் நெட்டு. இந்த நெட்டை போட்டுட்டு தான் நம்ம டைட்டே பண்ணணும். இதே மாதிரி தான் இந்த இதை மட்டும் நம்ம செக்கு மட்டும் மாற்றி சுவிட்சிங்னா சுவிட்சிங் தனியாக போட்டுக்கலாம். ஃப்ளாரிங்னா இது மட்டும் தான் ஃப்ளாரிங். இது கான்ஸ்டண்ட்டாக, அவ்வளோதான். ஓகேவா? இது மாதிரி மடங்கினா உடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஃப்ரீ பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த நெட்டு வந்து வெளியே வராது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இப்போது இந்த நெட்டை வந்து நம்ம டைட் பண்ணலாம். இதை டைட் பண்ணுறதுக்கு தான் இந்த அட்ஜஸ்டபிள். அதாவது எப்போதுமே 2 அட்ஜஸ்டபிள் வேணும்னா, ஒன்று வந்து இதை பிடிச்சிட்டு ஒன்று வந்து டைட் பண்ணுறதுக்காக. ஃப்ளாரிங் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் ஒரு நெட்டை சேர்க்கும் போது இந்த பைப்லேருந்து இந்த ஃப்ளாரிங் நெட்டுன்றது நம்ம விட்டுட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து இந்த வெல்டிங் எப்படி அடிக்கணுன்றதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம சுவிட்சிங் பண்ணி வச்சுக்கிறோம். எல்லாத்துலேயும் வர பைப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கப்ளிங் பண்ணிக்கிறோம். அதான் சுவிட்சிங் பேர். இப்போ இணைக்கிறோம். இதை வந்து நம்ம வெல்டிங் எப்படி அடிக்கணும் அப்படின்றத பார்த்து. இது வந்து வெல்டிங் டார்ச்சு. இது வந்து சிலிண்டர், அதாவது எல்பிஜி சிலிண்டர். கேஸ் மட்டும், அதாவது கேஸ் போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுற வேண்டியதான், நம்ம புதுசாக வாங்கிக்க வேண்டியதான். ஆனால் இது மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் மட்டும் எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு சிலிண்டர் வாங்கி போட்டிங்கன்னா தனியாக எடுத்து இப்படி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரி, இதை எப்படி வெல்டிங் அடிக்கணும் மட்டும் நம்ம பார்ப்போம். இது சுவிட்சிங் பண்ணி வச்சுக்கிறோம். இதை கூட சேர்த்துட்டு அடிக்கிறத பார்ப்போம். இது வெல்டிங் ராடு, வெல்டிங் அடிக்கிறது. இது வந்து ப்ளக்ஸு.
அவ்வளோதான். ஓகே, இந்த நம்ம டூல்ஸை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா ஏதாவது என்னென்னா ஒரு லேர்னராக இருந்தால் இன்னும் நிறைய விளக்கலாம். இதை பார்க்குறவங்களாம் நிறைய லெசனர் தான் பார்ப்பாங்க. அதனால் நம்ம வந்து லேர்னர் மாதிரி நம்ம லெசனருக்கு சொல்ல முடியாது. இப்போ லேர்னர் எனக்கு வந்து ரொம்ப இதை பற்றிலாம் டீப்பாக எனக்கு தெரியணும் அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை மட்டும் உங்களுக்கு தனியாகவே நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணி அனுப்புகிறேன். ஓகேவா? மற்ற வீடியோலாம் பாருங்கள். அடுத்த செக்ஷனில் ஃப்ரிட்ஜோட ஸ்பேர் பாக்ஸை பற்றி சொல்கிறேன். ஃப்ரிட்ஜை வந்து எப்படி இயக்கணும், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத எளிதாக உங்களுக்கு விளக்கி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.